ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரு களம் வந்து திமுகவுக்கு ஆதரவா மாறிச்சோ, அதிமுகவுக்கு எதிராக மாறிச்சோ, அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதங்கிறத தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். திமுக அந்த கள்ளச்சாராய விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் வந்து கள்ளச்சாராயத்தால் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்து நிதியுதவி அளிச்சாங்க. அதே மாதிரி ஓட்டுக்கும் பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பாமக வேட்பாளர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு கடினமான போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் தான். அவங்கள வந்து ஒரு காசை கொடுத்து ஓட்டு வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து திமுக நம்புறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பாமக வேட்பாளரை ஆதரித்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் கூடிய சீக்கிரத்தில். அதுக்கான தேதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையை நம்பி இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவா பாமகவா அப்படிங்கிற போட்டி வந்து கடுமையா இருக்கும்.